அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் உயிரின் தோற்றம், மேலும் தமிழர்கள் பின்பற்றிய அந்த இயற்கை குறியீடை வணங்கும் முறை, அதாவது பன்றி மற்றும் பாம்பு மற்றும் ஒரு சில உயிரினங்கள், மலைகள், சந்திரன், சூரியன், இவற்றெல்லாம் ஏன் இந்த அறிவில் உயர்ந்த சமூகம் வழிபட வேண்டும்? இதெல்லாம் மூட நம்பிக்கையா என்கின்ற கேள்வி என்னுள் பல காலம் இருந்தது. அந்த கேள்விக்கான விடையை நான் தேடி தேடி பல புத்தகங்கள் தேடி பார்த்து எனக்கு கிடைக்கல. இன்றைக்கி ஆண்டவன் அருளாக இந்த உயிரின் தோற்றம் எப்படி உருவாயிருக்கூடும், இந்த குறியீடுகள் என்ன உணர்த்துகின்றன என்று நீண்ட ஒரு அமைதியான சமாதியில் அமர்ந்து பார்த்த பொழுது உயிரின் தோற்றத்தை, இந்த உயிர் ஒரு செல் உயிரினமாக பரிணமித்து அது நீர் வாழ்கின்ற உயிரினமாக இருந்து பின் மீன் இனம் தோன்றி, அதிலும் இந்த மீனில் முதலில் வாழை மீன் தோன்ற அது அப்படியே கடலில் வாழும் பாம்பு போன்ற உயிரினமாக உயிரெடுக்க, இவ்வாறு உயிரெடுத்த உயிரினம் அப்படியே கடலிலிருந்து ஆற்றின் போக்கில் எதிர்முனையில் பயணிக்கும் மீன் இனமாக இந்த கேட்ஃபிஷ் என்று இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அதை குறவை மீன் என்று நம்ம தமிழில் சொல்லுவோம். இத்தகைய மீன் பண்பு என்ன? இந்த மீன் ஏன் ஆற்றின் போக்கில் நீந்தி வந்தது என்று பார்த்தால், இவ்வாறு கடலில் இருந்து முதலில் எதிர்நீச்சல் போட்டு வந்த உயிரினம் இந்த குறவை மீன் தான். இந்த குறவை மீன் அப்படி ஆற்றின் போக்கில் ஏரி குளங்களில் தங்கி, இந்த ஏரி குளங்களில் நீர் வற்றிய பொழுது அது தன்னுடைய அந்த உயிர்ப்பு தன்மை எப்படி நிலைநிறுத்தி கொண்டது என்று பார்த்தால், அது அப்படியே குளங்கள் வற்றினால் பாலமாக அந்த மண் வெடிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக காற்று கீழே போகும், நீர் கொஞ்சம் இருக்கும், அதில் தங்கி கீழே சென்று அப்படியே அந்த சேறு சகதியில் வாழும் மீரினமாக வாழ்ந்து பிற்பாடு சேருக்குள்ளே அகன்று அப்படியே மண்ணுக்குள் இருந்து அந்த மீசை போன்ற அந்த முடிகளின் வழியாக சுவாசிக்கும் தன்மையை பெற்று உயிர் வாழ்ந்தது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மண்ணை வெட்டி இந்த குறவை மீனை எடுப்பாங்க. அப்போது அது நிலத்துக்கடியிலும் வாழும் தன்மையினை பெற்றது. இவ்வாறு நிலத்துக்கடியில் வாழ்ந்த இந்த குறவை மீன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ஸ் போட்டு அந்த சுவாசிக்கும் திறனை இந்த முடிகள் வழியாக அது அதிகரிக்க நிலத்தில் வாழும் உயிரினமாக பாம்பு உயிரினமாக பரிணமித்தது. அவ்வாறு நிலத்தில் வாழும் உயிரினமாக பாம்பு உயிரினம் வேற, அதன் புற்று போன்ற அமைப்பு இருக்கிறது. அப்போது இயற்கையிலே பாம்பு புற்றில் போய் தங்குகிற தன்மை, அது வெளிப்பட்ட உயிரின் தோற்றத்தன்மையிலிருந்து அது குணமாக அதுக்கு வருகிறது. அதனுடைய டிஎன்ஏல பதிவாயிருக்குது. ஒவ்வொரு உயிரும் அது எப்படி வாழ்ந்து என்ற விஷயங்கள் அந்த செல்லில் பதிவாயிருக்குது. அவ்வாறு அந்த பாம்புக்கு அந்த குணம் வருகிறது, புற்றில் வாழ்கின்ற குணம் வருகிறது. இவ்வாறு உருவாகிய பாம்பு இனத்தை ஏன் நாம் வழிபட வேண்டும் என்று பார்த்தால், இந்த பாம்பு வாழ்கிறது, திரும்ப கடலில் போய் போகும்போது அதான் விஷத்தன்மை வந்த பாம்பெல்லாம் வாழ்ந்துருக்குது. அப்போது நீர் மற்றும் நிலத்தில் வாழும் இரண்டு உயிரினமாக இந்த பாம்பு இருந்துள்ளது. அதிலிருந்து வந்த இனம்தான் இந்த நாகக்கண்ணிகள் என்று சொல்கிறார்கள். இது புராணம் சொல்கிறது. அதெல்லாம் ஏனென்றால் பாம்பினத்தில் தோன்றிய முதல் உயிரினமாக மனித இனமாக இந்த பாம்பு வகைகள் சேர்ந்த நாகக்கண்ணிகள் என்று கொள்ளலாம். இவர் நாகக்கண்ணிகள் முதல் ஒரு பெண் இனம்தான் இந்த நிலத்தில் வாழும் பண்புகளுடைய உயிரினமாக மலர்கிறது. அதனால தான் நமது புராணங்களில் தேவியை, சக்தியை, பெண்ணினத்தை உயிரின் தோற்றத்தின் உயிரை உருவாக்க தன்மையுடையவளாக போற்றுகிறார்கள். உலக உருவாக்கத்திற்கு காரணமாக சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு தேவி இந்த உயிர்கள் அதன் மூலம் வெளிப்பட, அந்த உயிரின் வெளிப்பட்ட மனிதனும் முதலில் பெண்ணை வணங்கினான், பெண் தன்மையை வழங்கினான், தன்னை இந்த உலகிற்கு வெளிச்சப்படுத்தியவள் இந்த பெண் தான் என்று அவளை வணங்கினான். காலப்போக்கில் அவன் முன்னேறாக பெண் இனத்திலிருந்து ஆண் இனத்தில் எப்படி இந்த சிவிலேஷன் மாறி எப்படி என்றது நான் சொல்லியிருக்கேன். முன்னிலம் வர இந்த சிவிலேஷன் மாறி இருக்குது. இவ்வாறு அடிப்படையிலிருந்து வந்த உயிரினமாக இருக்க இது ஒரு புறம் போகுது. இன்னொரு புறம் இந்த மீனே போயிட்டு கடலில் தங்குது, குளத்தில் வந்தது, குளத்தில் இறங்கி இருக்க அப்படியே மாறுது, இந்த குறவை மீனாக மாறுது. இந்த மீனில் ஒரு சில மீன்கள் பார்த்தீங்கன்னா தவளையாக பயணிக்கிறது. அதனால்தான் இந்த தவளை தத்தி குதிக்கும் பண்புகளை கொண்டு அப்படியே நீரிலிருந்து நிலத்திற்கு வாழும் உயிரினமாக, நீர்நில உயிரினமாக மாறுகிறது. இந்த தவளை இனமே தத்தி குதிக்கும் இனம் இயல்பை கொண்டிருந்தனால் அது பிற்பாடு பறவை இனமாக மாறுகிறது. நீர்க்கோழி அது நீரில் நீர்க்கோழியாக இருக்குது. அந்த நீர்க்கோழி தண்ணி வற்றி போச்சுன்னா பறவை இனம் மாறுது. ஏரியில் பார்த்து நீர்க்கோழியை நீங்கள் பார்க்க முடியும்.
இதெல்லாம் வந்து நான் கண்கூட டெய்லி வாழ்வியல் கண்ட உண்மைகள். அப்படி இந்த பறவை இனம் வந்து நீருக்குள் இருந்தால் பறவைகள் வந்து வெளியில் வந்து பறவையினமாக நிலத்தில் தங்கி மரங்களில் வாழும் உயிரினமாக மாறியுள்ளது. எனவே ஒவ்வொரு உயிரும் தோற்றத்தின் அடிப்படையில் இவ்வாறு வெளிப்பட்டுள்ளது. இத்தகைய தன்மையை அனைத்து தன்னுள் கொண்டுள்ளதை கொண்டுதான் ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு தன்மையிலிருந்து எவ்வாறு இந்த மனிதன் உருவாயிற்று என்பதை உணர்த்தும் விதமாக தான் இந்த குறியீடு உள்ளது என்பதை நாம் அறிய முடிகிறது. ஏனென்றால் கடல் நீரில் உள்ளதை விட ஆற்று நீரில் வந்து அதிகமான ஆக்சிஜன் கிடைக்கும். ஏன்னா ஆற்று நீர் வந்து ஓட்டம் உள்ளது, அதனால் அதில் நிறைய ஆக்சிஜன் அதிகமாக உட்கொள்ளும் தன்மை அதுக்குள்ளது. ஆனால் வந்து கடலில் இருக்கிற மீனோட ஆற்றுல வாழ்கிற மீனுக்கு ஆக்சிஜன் சுவாசிக்கிற திறன் அதிகமாகுது. அப்போது லங்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து மீனுக்கு முதல் உருவாகுது. அப்போது இந்த செதில்களாக உருவாகுது. அதே அப்படியே வந்து இந்த மீனினம் ஆற்றின் போக்கில் வரும்போது அதுக்கு அதிக சுவாசத்திறன் வருது. அதே வந்து ஆறுகளும் வற்றி குளங்களும் வற்றி இருக்கும்போது அதற்கு வந்து இந்த செதில்கள் போன்ற அமைப்பு கொண்டு இந்த மீசை போன்ற அமைப்பு கொண்டு சுவாசிக்கும் திறனை வளர்க்க அது குறவை மீனமாக வளர்ந்து நீர்நில வாழும் மீனினமாக உயிரெடுக்கிறது. இவ்வாறு இந்த உயிரின் பரிணாமத்தில் தான் ஒவ்வொரு உயிரினும் தோன்றியுள்ளன. அவ்வாறு ஒவ்வொரு உயிரினும் தோன்றி பல உயிரினங்கள் வெளிப்பட இதில் பல மற்ற உயிரினங்கள் ஒரு முதல்ல வந்து மீனினம், மீனிலேருந்து பாம்பினம், பாம்பிலேருந்து ஊர்வனிலேருந்து பரப்பான அப்படின்னு சொல்கிறது உண்டாக இருக்குது. அப்படியே புல்லாகி பூண்டாகி அப்படின்னு சொல்லி நம்முடைய நால்வர்களை பாடியிருக்கிறது இதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர்கள் இந்த உயிரின் இயக்க தத்துவத்தை எப்படி வந்து பாடல் பதிவிட்டுள்ளன. இதெல்லாம் வந்து நம்முடைய சமயத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கை முறையை சொல்லியிருக்கிறார்கள், உயிரின் வெளிப்பாட்டு தன்மையை சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் மூட நம்பிக்கை என்று இதை பிரித்தறிந்து உணரும் தன்மையில்லாத இந்த ஆங்கிலேயர்கள் இந்த மூட நம்பிக்கை என்று வெறுத்து ஒதுக்கி பல சயின்டிஃபிக் தியரிகள் ஏதோ சொல்லி நமக்கு விளங்காத விஷயங்களை அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி இதுக்கு வேணும் இன்ன வரைக்கும் உயிர்கள் எப்படி தோன்றுன்னு ப்ரூவ் பண்ண முடியாமல் உட்காந்துருக்காங்க. காட் பாட்டில் கண்டுபிடிக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க. ஆனால் நம்மளோட சனாதன தர்மத்தில் வந்து இந்த உயிர் எப்படி வந்தது, நம்ம சமயத்திலும் சனாதன தர்மத்திலும் புராணங்களும் பல்வேறு விஷயங்கள் பொதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது எப்படி வந்து இனம் கண்டது என்று சொல்கின்ற குருகுல கல்வி முறை நம்மிடம் அகற்றி விட்டார்கள். அவர்கள் மாடர்ன் எஜுகேஷன்ஸில் அது சொல்கிறதுக்கு வழி இல்லை. அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டு நம்ம யார் என்று தெரியாமல் இந்த உயிர் தடுமாறுகிறது. எனவே இவ்வாறு இந்த குறை மீனிலிருந்து தான் வாழை மீன் வந்தது. இந்த வாழை மீனிலிருந்து தான் வாழை மரம் ஏன் சொல்கிறேன்னாக்கா, வாழை மரம் வந்து வாழையடிய வாழை ஒரு மரம் பட்டு போச்சு இன்னொரு மரம் பக்கத்தில் பல கன்றுகள் வந்துடும். ஸோ அதனால தான் இந்த வாழை மீன் தழுவி அப்படியே அழியாமல் வாழ்க்கை இனமாக அந்த வாழை மரம் வந்து மரத்தில் இருக்க வாழையடி வாழும் அப்படின்ற வாழ்த்து முறை நமது வாழ்க்கையில் வந்து பெரியவர்கள் சொல்கிற பழமொழியை சொல்லி வாழையடி வாழையாக வாழ்வாய் என்று பழமொழியில் சொல்கிறார்கள். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து அவர்கள் பல லட்சம் வருடங்களாக கண்டறிந்த உண்மைகளே வாழ்வில் உண்மையிலே உயிரின் இயக்கத்தன்மையை நமக்கு பல மொழிகளாக முதுமொழியாக முதல் வகுத்தார்கள். எனவே இத்தகைய இனத்தை தமிழர்களின் பண்புகளை அழிக்கவே இந்த மாடர்ன் எஜுகேஷன் வழி வித்துட்டுள்ளது என்பது எனக்கு தெரிகிறது. இவ்வாறு இந்த குறவை மீன் வாழை மீனாக உருவெடுக்க அது நீர் வெற்றிய பிறகு பூம் கடியில் அப்படியே வாழ இந்த குறவை மீன் இனம் தவளை பறவைகள் இனம் பல்லி ஆமை முதலிய போன்ற பல்வேறு உயிரினங்கள் வெளிப்பட்டன. அப்படி இந்த வெளிப்பட்டு பல்வேறு விலங்குகள் உருவாகின. இந்த விலங்குகள் இருந்தால் நாம் எப்படி தோன்றினோம், ஒவ்வொரு விலங்குகளிலிருந்தே நாம் மனிதர்கள் உருவாகியிருக்கும். இந்த டார்வின் தியரி சொல்கிறபடி ஒரு குரங்கிலிருந்து மட்டும் மனுஷன் வரலை, 7 வகையான விலங்கினத்திலிருந்து மனித உயிர் வந்துள்ளது. அதனால தான் மனிதனுக்கு 7 வகையான பிரதான குணங்கள், அதற்காக 7 பிறப்புகள் பிரதானமாக சொல்லப்பட்டன. இந்த 7 பிறப்பில் எடுத்தால் அந்த 7 குணங்களை கடந்து அவன் குணமற்ற நிலையை அடைய முடியும். அதுதான் என்லைட்மென்ட் சொன்னாங்க. ஆனால் 7 பிறவியில் இருக்க நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் திதியை கொடுக்க வேண்டும். ஏன் திதி கொடுக்க, நம்ம முன்னோர்கள் நம்ம நினைக்க அந்த அணுக்கள் குணம் நமக்குள்ள பிரதிபலித்து அந்த முன்னோர்களுடைய தன்மை நமக்குள்ள பிரதிபலிக்கும் விதமாக தான் இந்த திதி கொடுக்குற சிஸ்டமே வச்சிருக்கிறாங்க. அப்போ திதி கொடுக்குற சிஸ்டம் நம்ம முன்னோர்களுக்கு வந்து கொடுக்கறத விட்டனாவே அந்த முன்னோர்கள் நமக்குள்ள வராது. நமக்குள்ள அந்த உயிரின் அணுக்களுடைய அந்த தொட்டு உடைய அந்த உயிரின் மொழிப்பரிமாற்றம் வந்து நமக்குள் நடக்காது. அந்த உயிரின் மொழிப்பாற்றம் நடக்கிறதுக்கு தான் இத்தகைய வழிபாட்டு முறைகள் சமயங்களும் தமிழன் கண்டறிந்தான். எனவே இத்தகைய பண்புகளை கொண்ட தமிழன் ஆணினம் பெண்ணினம் எப்படின்ற ஒரு இனத்தை வந்து அழகாக லிங்கத்தவத்தில் வச்சான். இப்போது பெண்ணை வந்து நாகக்கண்ணியை முதல் வந்து பாம்பினமாக வந்து வருது. அதனால் வந்து அங்காள பரமேஸ்வரி என்று இன்றைக்கும் வந்து மேல்மலையில் இருக்கிற கோயில் புத்தில் வந்து அந்த புத்தில் வந்து பார்வதி வந்ததாக புராணங்கள் சொல்லுது. ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்னா இந்த உயிரின் தோற்றத்தை
பெண்ணின் மூலமாக தான் இந்த உயிர் வெளிப்பட்டது. அதுவும் பாம்பு மூலம் பெண் வந்தால், நாகக்கண்ணி வந்தால் என்று உணர்த்தும் விதமாக தான் அவள் புத்திலிருந்து வெளிகிற பார்வதி வந்தாள் என்று நமது புராணங்களில் அதை கதை கூறியுள்ளார்கள். இவ்வாறு பெண்ணின் உருவாக இந்த பறவையினம் கருடர்கள், அப்படி பறவையினம் உருவாக அந்த பறவையினத்திலிருந்து சத்தியத்தையும் தவளை இதை போன்ற பல உயிரினங்கள் உருவாக இது இந்த பறவை இனம் பல பூச்சிகளையும் இந்த பாம்பை உண்ணும் தன்மையை தனக்குள் வளர்த்து கொண்டதனால் இந்த பல்வேறு உயிர்களின் தன்மை அதுக்குள் பிரதிபலிக்கிறது. நாம் எதை உண்கிறோமோ அதுவே நமது குணங்களாக நம்ம அணுக்களின் தன்மையாக மாறும். அவ்வாறு அணுக்களின் தன்மை மாற மாற இந்த பறவை இனத்திற்கு ஆண் தன்மை கூடுகிறது. எனவே இந்த பாம்பை நிறைய மயில் உண்ணும். அப்போது மயிலை உண்ட பாம்பு என்ன ஆகும்? அதை இந்த முருகனை சிம்பிளாக வச்சிருக்கிறாங்க. முருகனுக்கு மயிலும் இருக்கும், பாம்பும் இருக்கும். ஏன்னா இந்த மயிலும் பாம்பும் மயில் பாம்பை ஒன்று என்ன ஆகுது? மயிலுக்கு இந்த ஆண் தன்மை பெறுகிறது. ஆனால் வீரத்தின் சின்னமாக முருகன் உள்ளார். அதே பார்வதிசிவன் மகனாக முருகன் பிறந்துள்ளார் என்று நமது புராணங்கள் வெளிப்படுத்துகின்றன. எனவே இந்த ஒவ்வொரு உயிரினும், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு விலங்கிலிருந்து வந்தான் என்பதை 7 பிரதான விலங்குகளின் அடிப்படையில் கூறலாம். அதில் பார்த்தீர்கள் என்றால் நமது மனிதனம் எருது, யானை, மயில், குதிரை, நாய், சிங்கம், பன்றி என பல்வேறு விலங்குகளின் வாயிலாக இந்த மனித என்ற பரிணாம வளர்ச்சியை எட்டியுள்ளது. இதன் கந்த புராணத்தில் இந்த உயிர் மலர்ந்த விஷயங்களை தான் அசுரர்களுக்கும் மாயை என்கிற பெண்ணிற்கும் உண்டாகிய குழந்தைகளாக சிங்கமகன் என்ற பெயர்களை காண முடிகிறது. மற்ற பல உயிரினங்களும் அவர் குறிப்பிடுகிறார்கள். பல விலங்குகள் உண்டாச்சு, பல உயிரினங்கள் உண்டாச்சு சொல்கிறார்கள். இதெல்லாம் இதை தான் உணர்த்துகிறது. எவ்வாறு உயிர் மலர்ந்தது என்பதை இந்த கந்த புராணத்தில் விளக்கியுள்ளார்கள். அது தெளிவாக சொல்வதற்கு குருகுல கல்வி முறையில் இருந்தால் அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்றும், எப்படி ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் தொடர்பு கொண்டு பல்வேறு விலங்குகள் உருவாக முடியும் என்ற கேள்வி நமக்குள் உருவாக அது மூட நம்பிக்கை என்று சொல்வதமாக அந்த அடிப்படை கல்வி முறையை அகற்றி நமக்குள் புராணங்களை மூட நம்பிக்கையில் நிறைந்த விஷயங்களாக பதிவிட்டுவிட்டனர் இந்த ஆங்கிலேயர்கள். எனவே எந்தெந்த விலங்கின் வழி வந்த இந்த மனிதனும் தான் தோன்றிய முன்னோர்களை போற்றுவதமாக அந்த விலங்கின் குறியீட்டை தனது அடையாள சின்னமாக இந்த வழி வழியாக அவர் பின்பற்றினார். உதாரணத்திற்கு நந்த மன்னர்கள் எருது வழியே வந்த முன்னோர்கள் அவர்கள். அதனால தான் எருது சின்னமாக வச்சுன்னு இருக்காங்க. அதை போன்று ஆகும் பல்லவர்கள், மௌரியர்கள், கடம்பர்கள் சிங்கத்தை தங்களது குறியீடாக கொண்டுள்ளனர். ஏனென்றால் அவர் சிங்கம் என்ற மிருகினத்தின் மூலமாக வெளிவந்தவர்கள். அதே மாதிரி ராஷ்டிரகூடர்கள், சாத்தவாகனர்கள், குப்தர்கள், மகாமேத வாகனர்கள், கலிங்கர்கள் பறவை தங்களது குறியீடாக கொண்டுள்ளார்கள். மேலும் குதிரையை சூரிய வம்ச மன்னர்களும், இயற்கையாக சூரியன், சந்திரன் போன்றவற்றை சந்திர வம்ச மன்னர்களும், யானையை கங்கர்களும், சோழர்கள் புலியையும், ஒய்சலர்கள் புலியையும், சாளுக்கியர்கள் விஜயநகர மன்னர்கள் பன்றியையும் தங்களது அடையாள குறியீடாக தங்களது கொடியில் வைத்துள்ளனர். அதே போன்று பார்வதியை மூலமாக கொண்ட பாண்டியர்கள் மீனை தங்களது குறியீடாக கொண்டுள்ளார்கள். இந்த சேரர்கள் ஆண் மற்றும் பெண் குறியீடுகளை விளக்கும் வகையில் வில் மற்றும் அம்பை தங்களது குறியீடாக கொண்டு அதை தங்களது கொடிகளிலும் நாணயங்களிலும் பதிவிட்டனர். எனவே கொடி என்று மன்னர்களின் வந்த சொல் அவர்கள் எந்த கொடியிலிருந்து வந்தார்கள் என்பதை, எந்த விலங்கினத்திலிருந்து வந்தார்கள் என்பதை அவர்கள் கொடியை உணர்த்துகிறது. எனவே இந்த கொடி என்ற சொல் இந்த கொடி என்ற உணர்த்து விதமாக தான் வந்துள்ளது. அதனால தான் இந்த கொடி. ஏன்னா தமிழனுடைய ஒவ்வொரு பேரும் அந்த பேரே அதனுடைய பொருளையும் வரலாற்றையும் சொல்லும். அவ்வாறு தான் தமிழர்களுடைய ஒவ்வொரு சொல்லும் அமைந்துள்ளது. நாம் வந்த கொடியை உணர்த்தும் வண்ணம் வந்த இந்த கொடி என்ற பெயரை தாங்கி அந்த கொடியுள்ள சின்னங்களாக அவர்கள் வந்த மூதாதைகளின் சின்னங்களை பதித்துள்ளனர். எனவே நாம் எந்த கொடியில் இருந்து வந்தோம் என்கிற அறிவை நமது கொடியிலேயே வளர்த்து ஒவ்வொரு முறை நம்ம கொடியை பார்க்கும் போதும் நம்முடைய முன்னோர்களின் தீனை தூண்டப்பட்டு அதில் உள்ள அணுக்களும் தூண்டப்பட்டு நமக்கு என்டேங்கல்மெண்ட் ஆகி பல உயிரியல் தத்துவங்கள் இந்த அணுக்கள் மூலம் இந்த செல்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. அதனால தான் கொடியை மிகவும் மதித்து போற்றுகள் இன்றைக்கும். ஏன் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கொடி இருக்குது, ஒவ்வொரு கொடிக்கு பின்ன ஒரு வரலாறு இருக்குது. எப்படி தமிழ் விலங்குகள் அந்த வரலாற்றை கொண்டுதானோம், அதை போன்று ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கொடிக்கும் ஒரு வரலாறு உள்ளது. அதனால தான் கொடியை போற்றி அனைவரும் பாதுகாக்கின்றனர், கொடியை மதிக்கின்றனர். எனவே தமிழின் வரலாறு மற்றும் வாழ்வில் உயிரின் தோற்றத்திலிருந்து துவங்கிறது. இது பல கோடி ஆண்டுகளை தன்னகத்தில் கொண்ட வாழ்வியல் முறையில் நமது புராணங்களின் கதைகளின் வடிவில் பதிவிட்டுள்ளது. எனவே நமது புராணங்கள் தமிழின் வரலாற்றையே கூறுகின்றன. நமக்கு புராணங்களில் என்ன சொல்லப்பட்டது என்ற முறையான
குருகுல கல்வி முறை நம்மிடையிலிருந்து அகற்றிவிட்டதால் இந்த ஆங்கிலேயர்கள் வழிவந்த நவீன பாடத்திட்டங்களிலும் இந்த உயிரின் தன்மை குறித்து எந்த வாழ்வியல் தன்மையிலும் போதிக்காமல் இந்த உயிரின் இயக்கத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி மூடத்தை ஏற்படுத்தி இந்த ஆங்கிலேயர் கல்வி முறை கொண்டு வந்தது நம்முடைய வரலாற்றையும் அழித்து விட்டது. இதனால் அவர்கள் தான் நமக்கு நாகரிகம் கற்றுக் கொடுத்தனர் என்று கூறி அவர்களின் அடிமைகளாக இந்த கல்வி முறையின் மூலம் நமது மனத்தை மாற்றி நம்மை அவர்களின் நிரந்தர அடிமைகளாக இன்றளவு மனதளவில் ஆக்கி வைத்துள்ளனர். இத்தகைய மன அடிமை முறையிலிருந்து வெளியே வராத வரை நாம் ஆங்கிலேயர்களை கல்வி முறையிலிருந்து வெளியே வராத வரை நாம் அவர்களுடைய அடிமையாக தான் மனதில் இன்றும் விளங்குகிறோம். எனவே இந்த அடிமை முறையிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் நாம் குருகுல வழிமுறைக்கு பின் செல்ல வேண்டும். குருகுல வழிமுறை என்பது குரு சிஷ்யன் வழிமுறையிலும் வழியாக வாழ்வியல் முறையிலும் அந்த வாழ்வியல் முறையில் பாடத்திட்டங்களாக வாழ்ந்து காமிக்கும் முறையிலாக தான் வைத்துள்ளனர். திரும்ப படிக்கிற முறையில் நம்ம குருகுல கல்வி முறை எல்லாம் பயிற்சி அப்படியே சொல்லிக் கொடுக்குற முறை மக்கப் பண்ண முடியாது கிடையாது. அதனால தான் கோயிலை வச்சாருங்க. அந்த கோயிலை சிற்பங்கள் வச்சாங்க. அந்த சிற்பங்கள் மூலம் பழங்கால மன்னர்கள் எப்படி வாழ்ந்த அந்த வாழ்வியல் கற்பித்தார்கள். எனவே கோயில் என்பது நம்முடைய வாழ்வியல் முறையாக நம்முடைய அடித்தள ஆதாரமாக சனாதன தர்மத்தின் ஆணிவேராக விளங்கியது கோயில் வாழ்க்கை முறை. எனவே இந்த கோயில் வாழ்க்கை முறை அகற்றி நமக்குள் நாத்திகன் ஆத்திகன் என்ற சித்தாந்தத்தை அவர்கள் உருவாக்கி சயின்டிஃபிக் என்ற சிஸ்டத்தை கொண்டது நமக்கு ஆத்திகளமாக்கி நம்மை கோயில் சார்ந்த வாழ்க்கை முறை அகற்றி நமது வேரை அகற்றி நம்முடைய உணர்வை அதை அகற்றி நம்முடைய மனதளவில் அவர்களுடைய நாத்திக கருத்துக்களை பொருத்தி சயின்டிஃபிக் என்ற பெயரிலே நம்மை எல்லாருக்கும் சயின்ஸ் என்று பார்க்கும்போது அவர்கள் அடிமையாக வைக்கும் தன்மை இன்றளவும் கையாண்டுள்ளனர் என்பதை இதன் மூலம் புரியும். இதை விவரங்களில் அறிந்து கொள்ள பகுத்தறிவு என்பது என்ன? எல்லா விஷயத்தையும் உள்ள நுழைஞ்சி எது சரி எது தவறு என்று அந்த உயிர் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஆராய்ந்து அறிந்து தனக்கு ஏற்றது எது என்பதை அறிவுதான் பகுத்தறிவு. ஆனால் பகுத்தறிவு ஒரு விஷயத்தை அப்படி டோட்டலாக உருவாக்கிட்டு நாத்திகம் ஆத்திகின்ற டோட்டலாக ஒரு சைடில் சமயம் தள்ளி வச்சுட்டு அது செக்குலர்ஸ் என்று சொல்லி எது கதை கட்டி சயின்டிஃபிக் என்பது ஒன்லி கண் எதிரில் காண்பது ப்ரூவ் பண்ண மட்டும் என்னால் உயிர் உங்களுக்கு பார்க்க முடியுமா? அந்த உயிரை கொண்டு இவ்வளோ இயங்குகிறீர்கள், அதை கொண்டு தான் இவ்வளோ நாத்திகளாம் பேசுகிறீர்கள். அப்போ உயிர் ப்ரூவ் பண்ணுங்க, இந்த காட் பார்ட்டிகல்ஸ் என்னென்று ப்ரூவ் பண்ணுங்க. அப்போது இந்த நாத்திகம் ஆத்திகம் என்ற பிரிவை சொல்லுங்க, ஒத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம இந்த உயிரின் தோட்ட அழிவுனா சமயம் என்று வேண்டும், குருகுல கல்விமுறை என்று வேண்டும், நம்ம முன்னர்கள் வகுத்த சமய வழிபாட்டு முறை வேண்டும், அவர்கள் சொன்ன வாழ்வியல் முறை பின்பற்ற வேண்டும், திணை வாழ்க்கை முறை வேண்டும், திணை குறித்த வரலாற்று அறிவு வேண்டும். இவ்வாறு பல்வேறு விஷயங்கள் தமிழரின் வாழ்க்கை முறையில் இருந்தது, தமிழரின் படிப்பாட்டு கல்வி முறையில் இருந்தது. அதை எல்லாம் டோட்டல் அகற்றிவிட்டார்கள். இனி வரும் காலங்களில் அதை நான் உங்களுக்கு விரிவாக விளக்குகிறேன். திணை வரலாறு எவ்வாறு இருந்தது, திணை வரலாறு பிறகு தமிழர்கள் எவ்வளவு காலம் தொட்டு வாழ்ந்தார்கள் என்பதை உங்களுக்கு பயிர விரும்புகிறேன். ஏனென்றால் இது பெரிய சூழ்ச்சி. நமது வரலாற்று அறிய வேண்டும் என்றால் தொழில் தடயங்களும் கல்வெட்டுகளும் தடயங்கள் என்றால் நமக்கு வரலாறு 3000 வருஷத்துக்கு பின்னாடி போகவே முடியாது. இரும்புன்னு வச்சுக்கினாக்கா மிஞ்சி போனால் ஒரு 5000 வருஷத்துக்கு பின்னாடி போகவே முடியாது, மிஞ்சி போனால் 6000 வருஷத்துக்கு பின்னாடி போக முடியாது. அவ்வாறு போகாமல் இருக்கிறது இந்த சயின்டிஃபிக் சிஸ்டம், எவிடன்ஸ் என்று பல விஷயங்களை இந்த ஆங்கிலேயர் புகுத்தி விட்டு நமக்கு சென்று விட்டார்கள். இது சயின்டிஃபிக் முறை அணுகுவது தவறு என்று கூறவில்லை. ஆனால் சயின்டிஃபிக் முறை தான் எல்லாவற்றுக்கும் தீர்வு என்று நினைப்பது தவறு. ஏனென்றால் உணர்வு தான் இந்த உயிரை இயக்கிறது. எனவே இந்த உயிரை இயக்கும் தன்மைகளை நமக்கு கல்வி முறைகளை கொடுக்காத கல்வி முறை முறையான கல்வி முறை இல்லை என்பதை கூறுகிறேன். அதை கொடுப்பது குருகுல கல்வி முறை என்று கூற முற்படுகிறேன். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.